தனியார் டிவி நிகழ்ச்சியின் போட்டியாளரான திருநங்கை சூர்யா குட்டி அந்த நிகழ்ச்சியில் வைத்தே முதல்வர் விஜய்க்கு ஒரு கோரிக்கை வைத்திருந்தார். அந்த கோரிக்கையை நிறைவேற்ற அமைச்சர் அருண்ராஜ் நேரடியாக அந்த நிகழ்ச்சிக்கே வந்த சம்பவம் பேசுபொருளாகியுள்ளது. விஜய் அண்ணா ரொம்ப பிடிக்கும். எங்களை மாதிரி திருநங்கைகளுக்கு ஒரு ஹாஸ்டல் கட்டி தரணும் அப்படின்னு அதுல கோரிக்கை வைக்கிறேன். கண்டிப்பா தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அண்ணாட்டையும் சொல்றேன். நிகழ்ச்சியில் பங்கேற்ற திருநங்கை பிரிவை சேர்ந்த சூர்யா குட்டி தன் வாழ்க்கை போராட்டங்களை மிக உணர்ச்சிகரமாக பகிர்ந்து கொண்டார். மேலும் சமூகத்தால் நிராகரிக்கப்படும் நிலை, வீடு கிடைக்காத சிரமம், ஆண்கள் ஹாஸ்டல், பெண்கள் ஹாஸ்டல் என்று எங்கும் இடமில்லாத துயரம் ஆகியவற்றை கண்கலங்கிய நிலையில் எடுத்துரைத்த அவர் முதல்வர் விஜயிடம் ஒரு முக்கிய கோரிக்கையை வைத்தார். எங்களை போன்ற திருநங்கைகளுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனியாக ஹாஸ்டல் வசதி செய்து தர வேண்டும். வெளியூரிலிருந்து வருபவர்கள், வேலை செய்பவர்கள் பாதுகாப்பாக தங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று உருக்கமாக கேட்டுக்கொண்டார். இந்த கோரிக்கையை நிகழ்ச்சியில் வைக்கப்பட்ட சில நாட்களுக்குள் இணையத்தில் வைரலானது. அதன் தாக்கம் என்னவென்றால், அடுத்த எபிசோடிலேயே அமைச்சர் அருண்ராஜ் சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சிக்கு நேரில் வந்தார். சூர்யா குட்டிக்கு முதல்வர் விஜய் சார்பில் புடவை பரிசளித்த அமைச்சர், உங்கள் கோரிக்கையை முதலமைச்சர் விஜயின் கவனத்திற்கு கொண்டு செல்வேன், நிச்சயம் இது நிறைவேற்றப்படும் என்று பொதுவெளியில் உறுதியளித்திருந்தார். இந்த நிகழ்வு பலருக்கும் பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தி உள்ளது. ஏனென்றால் இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல. முதல்வர் விஜய் தலைமையிலான தவிக அரசு பொறுப்பேற்ற பிறகு மக்கள் நேரடியாகவோ சமூக ஊடகங்களிலோ வைக்கும் கோரிக்கைகள் பல உடனடியாக கவனிக்கப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை மக்கள் பார்த்து வருகின்றனர். மேலும் மாற்றுத்திறனாளிகள், திருநங்கை சமூகம், பெண்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட பின்தங்கிய பிரிவினர் பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவது இந்த அரசின் சிறப்பம்சமாக உருவெடுத்து வருகிறது. திருநங்கை சமூகம் பல ஆண்டுகளாக எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று பாதுகாப்பான தங்குமிடம். இது சமூக ஒதுக்கல் காரணமாக வீடு வாடகைக்கு கிடைக்காத நிலை, ஹாஸ்டல்களில் இடமின்மை ஆகியவை அவர்களை பெரும் சிரமத்திற்கு உள்ளாக்குகின்றன. இந்த பின்னணியில் ஒரு ரியாலிட்டி ஷோ மேடையில் எழுப்பப்பட்ட குரல் அரசின் உயர்மட்டத்தை சென்றடைந்து அமைச்சர் மூலம் உறுதிமொழி பெற்றிருப்பது மக்கள் பிரச்சனை ஈக்குவல் டு அரசின் பிரச்சனை என்ற அணுகுமுறையை தெளிவாக காட்டுகிறது. மக்கள் இப்போது வெளிப்படையாக பேசத் தொடங்கியுள்ளனர். விஜய் அண்ணாவுக்கு கோரிக்கை வைத்தால் அது உடனே கவனிக்கப்படுகிறது. இதற்கு முன்பு பார்த்ததில்லாத வேகம் இப்போது தெரிகிறது. இந்த நம்பிக்கைதான் உண்மையான மக்கள் ஆட்சியின் அடிப்படை. திருநங்கை சமூகத்தின் இந்த நீண்டகால கோரிக்கை விரைவில் முழுமையாக நிறைவேறும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஒவ்வொரு பிரிவு மக்களின் குரலுக்கும் செவிசாய்க்கும் இந்த அணுகுமுறை தமிழ்நாட்டை ஒரு உள்ளடக்கிய அனைவரையும் உள்ளடக்கிய சமூகமாக மாற்றும் என்ற நம்பிக்கை பலரிடம் வலுப்பெற்று வருகிறது.